அருமையான சகோதரர்களே, காலை நேரத்தில் அதிகாலை நேரம் சொர்க்கத்துடைய நேரம் என்பதாக சொல்லப்பட்டிருக்கு. தகஜத்திலிருந்து அந்த சுபூடி அந்த நேரம், எவ்வளோ வெயில் காலமாக இருந்தாலும் அந்த நேரத்தில் கொஞ்சம் குளிர்ச்சி ஏற்படும். அது சொர்க்கத்துடைய நேரம் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட நேரங்களில் நம்ம ஹான்காவில் தீனுடைய அந்த விஷயங்களை பற்றி பேசப்படுவது பெரிய பாக்கியமான விஷயமா இருக்கு. ஹதீஸ்ல வந்திருக்குது, இன்று இருட்டில் நடந்து வந்தவர்களுடைய நிலை நாளைக்கு நம்ம பின்னாடி வெளிச்சம் வரும்போது தெரியுமா. இருட்டில் யாரு சுபுல நடந்து வராங்களோ அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெளிச்சம் அல்லாஹ் தஆலா ஆகிரத்தில் கொடுப்பான். இப்போ உலக வாழ்க்கை, அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் சொல்லுவாங்க, இது வாழ வந்த இடம் இல்லை, வாழ்க்கைக்கு தயாரிப்பு செய்ய வந்த இடம். இது வாழ வந்த இடம் இல்லை, வாழ்க்கைக்கு தயாரிப்பு செய்ய வந்த இடம். இப்போ அசலா வாழக்கூடிய இடம்னு ஒன்று இருக்குது. அசலா வாழக்கூடிய இடம் ஒன்று இருக்குது. அதுபோல இது தங்கும் இடம் அல்ல, இது தங்கக்கூடிய இடம் அல்ல, செல்லும் இடம். இது தங்கக்கூடிய இடம் கிடையாது, செல்லும் இடம். இப்ராஹிம் அதுஹம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க பெரிய அரசர். அல்லாஹ் தஆலா அவர் அவுலியாவாக்கி வச்சிருந்தான். ஆனால் அவர் முன்னாடி பெரிய அரசர், டாம்பீக வாழ்க்கைக்கு சொந்தக்காரர். ஆனால் இன்னைக்கு அவருடைய வார்த்தைகள் நம்ம வாழ்க்கைக்கு போதுமானதா இருக்கு. பெரிய வாழ்க்கை, பெரிய ஆடம்பரமான ஒரு அரசர். பொதுவாக ஒரு மனிதன் தவறில் இருந்தாலும் கூட எப்போ அல்லாஹ்வுக்கு பிடித்தமான ஒரு விஷயம் அந்த மனிதனிடம் இருக்கிறதோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய அருளை கொண்டு அவனுடைய ஹிதாயத்தை தானாக கொடுத்து கொண்டு வந்துடும். மாலிக் பின் தீனார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மிகப்பெரிய குடிகாரர். அல்லாஹ் தஆலா நாடினா எவ்வளோ பெரிய ஞானவான் ஆயிட்டாங்க. அதுபோல இப்ராஹிம் பின் அதுஹம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மிகப்பெரிய ஒரு அரசர், டாம்பீக வாழ்க்கைக்கு சொந்தக்காரர். அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுக்க நாடினா அல்லாஹ் சில அதிசயங்களை அவருக்கு காட்டி அல்லாஹ் தஆலா இஸ்லாத்துக்குள்ள கொண்டு வந்தார். என்ன அதிசயத்தை காட்டினா அப்படின்னு சொன்னா, ஒரு நாள் அவர் அந்த மண்டபத்தை பார்த்து ரசிக்கிறார். பார்த்தனா சிம்மாசனம் அரசருக்கு எப்படி அமைக்கப்பட்டிருக்குன்னா, அந்த காலத்தில் ஃபேன் கிடையாது. அந்த காலத்தில் ஃபேன் கிடையாது. நைட்டில் 2 தடவை கரண்ட் அணைச்சி போட்டால் எல்லாரும் திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. யார் அணைச்சா அவங்க யாரை திட்டுறாங்கன்னே தெரியல. யார் அணைச்சா யாரை திட்டுறாங்கன்னே தெரியல. சிம்மாசனம் அந்த எப்படி அந்த சிம்மாசனம் அப்படின்னு சொன்னால், அந்த இப்ராஹிம் அதுஹம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அந்த அரசர் அவர் போய் உட்கார்ந்த உடனே கண்டிப்பாக அந்த இடத்துக்கு காற்று வரும். அப்படி டெக்னாலஜி. இன்னைக்கு சொல்கிறோம் இல்லையா, என்னழகா வீடு கட்டியிருக்கா அப்படின்னு. இதை விட பெரிய டெக்னாலஜிலாம் முன்னாடி இருந்துட்டாங்க. நல்ல இன்ஜினியர், சூப்பர் இன்ஜினியர் சொல்கிறாங்க, சூப்பர் இன்ஜினியர்லாம் முன்னாடி இருந்துட்டாங்க. தூக்க முடியாத மனிதன், இப்போ இந்த கல்லெல்லாம் மனிதர்கள் தான் தூக்கியிருப்பாங்களான்னு பார்க்கக்கூடிய ஆள்லாம் முன்னாடியே வந்துட்டாங்க. இப்போமெல்லாம் அப்படி கிடையாது. இப்போமெல்லாம் அப்படி கிடையாது. ஒரு 4 சத்தி சிமெண்ட குழைச்சா அங்கே போய் 2 பீடி அடிச்சுட்டு வரதுக்கு நேரம் சரியாக வந்துடும். இது அவங்க அப்படி கிடையாது. வீடு கட்டுறவங்க எப்படி கட்டினாங்கன்னு சொன்னால், நாம் கட்டக்கூடிய இந்த வீட்டில் இந்த மக்கள் வாழையடி வாழையாக வசிக்க வேண்டுங்கிற நியத்தில் கட்டினாங்க. அப்போ மணி மண்டபத்தை பார்த்து ரசிச்சிட்டு இருக்காங்க. மணி மண்டபம், அரசருடைய கோட்டை என்ன சொல்லுவாங்க,
மணி மண்டபம்னு சொல்லுவாங்க. அரசர் சிம்மாசனத்தில் வந்து உட்கார்ந்தா நாலாபுரத்துல வந்து அந்த இடத்துல கண்டிப்பாக காற்று வரும். அப்போ எப்படி யோசிச்சு, இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கங்க, திடீர்னு காற்று வரும், திடீர்னு காற்று வராது. ஆனால் அந்த சேரில் போய் உட்கார்ந்தா காற்று வரும். அப்போ எவ்வளோ யோசனைகளோட எவ்வளோ பெரிய டெக்னாலஜி உள்ளவங்க இருந்திருப்பாங்க. சரி, போய் உட்கார்ந்துட்டு பார்க்காரு, நமக்கு மிகப்பெரிய ஒரு வாழ்க்கை. இந்த மண்டபத்தை பற்றி என்ன நினைக்கிறீர்கள் அப்படின்னு கேட்குறாரு. இந்த மண்டபத்தை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீர்கள்? அப்போ ஒரு ஆள் எஞ்சி சொன்னாராம், அரசே இது ஒரு சத்திரம்னு நான் நினைக்கிறேன். சத்திரமா? சத்திரம்னா தெரியுமா, பிச்சைக்காரங்க தங்கிட்டு போவாங்க. இவனுக்கு மரண தண்டனை கொடுக்கணும். யாருக்கு? மணிமண்டபத்தை பார்த்து சத்திரம் சொன்ன ஆளு சத்திரத்துக்கு சரியான விளக்கம் கொடுக்கலன்னு சொன்னா அவருக்கு என்ன அர்த்தம்? அவருக்கு தலை போயிடும். கூட்டுவாங்க மந்திரி சபையெல்லாம் கூட்டிட்டு. எப்படி சத்திரம் சொல்லலாம்பா? சத்திரத்துக்கு விளக்கம் கொடு. சத்திரம் என்ன இப்படியா இருக்கும்? அது சும்மா துண்டை வச்சு பாரு. இது எப்படி பளிங்கு கற்கள். அதோட டிசைன் என்ன? அரசர் போய் உட்கார்ந்தா நாலா பக்கமும் காத்து வர மாதிரி, விசிறியே தேவையில்லை. இப்படி இருக்கக்கூடிய கட்டத்தில் நீ சத்திரம் சொன்னிய, சத்திரத்துக்கு விளக்கம் கொடு. அப்ப அவர் சொன்னாராம், சத்திரம் சொன்ன மனுஷன், என்னை பேச விட்டா நான் விளக்கம் தரேன். என் கேள்விக்கு நீ பதில் சொல்லணும். சரி, உங்களுக்கு முன்னாடி இந்த மணிமண்டபத்தை யார் ஆட்சி செஞ்சார்? யார் தங்கியிருந்தார்? என்னுடைய வாப்பா தங்கியிருந்தாங்க, ஆட்சி செஞ்சாங்க. அவருக்கு முன்னாடி யார் தங்கி இருந்தாங்க? எங்க வாப்பாவோட வாப்பா தங்கியிருந்தாங்க. அவருக்கு முன்னாடி யார் தங்கியிருந்தாங்க? வாப்பாவோட வாப்பா தங்கியிருந்தாங்க. இப்போ யார் தங்கியிருக்கா? நான் தங்கி. உங்களுக்கு பின்னாடி என்னுடைய வாரிசுகள் தங்கும். ஒருவர் கூட நிரந்தரமாக தங்காத இடம் சத்திரம் தானே. சத்திரம் தானங்க. ஒருத்தர் நிரந்தரமா போறவன் என்ன செய்வான்? கொஞ்ச நேரம் படுப்பான், அப்புறம் வந்து இன்னொருத்தன் படுப்பான். இப்ராஹிம் அதம் யோசிச்சாங்களாம், அப்பா எவ்வளோ ஒரு அழகான ஒரு விஷயத்தை சொல்லிட்டாப்பா அப்படின்னு சொல்லி, இப்போ வாழ்க்கையில் எதுவுமே நிரந்தரம் இல்லையா அப்படின்னு சொல்லி அவருக்கு மனசுல அல்லாஹ் ஹிதாயத்துடைய காற்றை வீச வச்சுட்டான். சும்மா கிடையாது. பூனை வந்து ரொம்ப பிரியமா இருக்கு. அடுத்து தூங்குறாங்க, தூங்க போறாங்க. தூக்கத்துல ஒரு கனவு வருது. கனவுல மொட்டை மாடியில ஒரு சிப்பாய் அங்கே இங்கேயும் பறக்க முழிச்சு தேடிட்டு இருக்கான். மொட்டை மாடியில ஒரு சிப்பாய் அங்கே இங்கேயும் பறக்க தேடிட்டு இருக்கான். இவர் கூப்பிடுறாரு, ஏய் என்னடா தேடுற? அரசே, ஒட்டகத்தை காணல. அடே, ஒட்டகத்துழுவமோ கீழே இருக்கு. ஒட்டகத்துழுவம் கீழே இருக்கு. நீ பாட்டில் மொட்டை மாடியில் வந்து நின்று தேடிடணும். எப்படி மொட்டை மாடியில ஒட்டகம் கிடைக்காதோ அது மாதிரி சொகுசான வாழ்க்கையில அல்லாஹ் எப்படி கிடப்பான்? சொகுசான வாழ்க்கையில. அதனாலதான் இன்னைக்கு நிறைய மகான்கள் எவ்வளவு பெரிய ஒரு அந்தஸ்துக்கு போனாலும் சரி, அவங்கள பார்த்தா அப்படி தெரியாது. அல்லான்னு கீழே பாய வச்சு நெஞ்சிடுவாங்க. கீழே பாய வச்சு. பொதுவாகவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய விஷயமும் இருக்குது. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சொகுசை கொஞ்சம் குறைச்சிக்கங்கன்னு இருக்காங்க. ரொம்ப சொகுசான வாழ்க்கை இருக்க நம்மளை திசை திருப்பி விட்டுருன்னு ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்க. ஹப்சாவே, இன்னைக்கு என்ன விரிச்ச? இன்னைக்கு ஒரு மாதிரியா இருந்துச்ச? மனைவிட்டு கேட்குறாங்க. எப்பவும் படுக்கிற ஜாக்கு தான், ஆனா இன்னைக்கு 4ஆ மடிச்சு விரிச்சேன். அப்படியோ, நீ 4ஆ மடிச்சு விரிச்சதுனாலதான் எனக்கு கொஞ்சம் இன்னைக்கு சொகுசா தூக்கம் வந்துட்டு, நீ 2ஆவே மடி. நீ 4ஆ மடிக்கிறது எனக்கு நைட்டு எஞ்சி தொழுகிறத தடுக்குது. சொகுசா தூங்கிட்டு கிடந்தா எஞ்சிக்க முடியாது. சொகுசா தூங்கிட்டு சொகுசான வாழ்க்கையில இருந்துகிட்டு அல்லாஹ் என்ன எப்படி முழிச்சு பார்க்கற கனவு. என்னடா நேத்து ஒருத்தன் நம்ம மண்டபத்தை சத்திரம் சொல்லிட்டான்,
இன்னைக்கு ஒருத்தன் சொகுசான வாழ்க்கையில் அல்லாஹ் தெரியும்டான், பயமா இருக்க, நம்ம நரகத்திலிருந்து போயிடக்கூடாதுன்னு பயம் வந்துட்டு யோசனையிலே இருக்கார், ஒன்றும் ஓட மாட்டுக்கு. நம்ம அல்லாவை அடையணுமே, ரப்ப அடையுமே, இந்த வாழ்க்கைக்கு பொய்யிலா இது அப்படின்னு நம்ம பெரிய கவலை. அவர் படுக்கக்கூடிய இடத்த எப்படி செட் பண்ணுவாங்கன்னு சொன்னா, அந்த இப்ராஹிம் அத்ஹம் ரஹ்மத்துல்லாஹி அந்த அந்த பெட்டுக்கு போறதுக்கு முன்னாடி பணிப்பெண்கள் இருக்காங்கல்ல, அவங்க போய் அந்த பெட்டெல்லாம் நல்லா இது பண்ணி, அந்த காலத்திலேயே அப்படி மல்லிகைப்பூ அப்படியே பெட்டு நிறைய பருத்துவாங்க, அப்படி மெத்த மாதிரி ஆக்கி அது மேலே துணி போட்டு அந்த வாசத்தோடு தான் அரசர் படுப்பார். எப்படிப்பட்ட வாழ்க்கை! அப்படி இருக்கும்போது அந்த பெண்ணு பார்த்தாலும் ஒத்துருமே இல்லை, இவ்வளோ பெரிய படுக்கையில் படுக்கிறாரு, நம்ம கொஞ்சம் படுத்து பார்ப்போம் எப்படி தான் இருக்குன்னு பார்ப்போமேன்னு சொல்லி அவள் ஒத்துரு இல்லைன்னு சொல்லி படுத்துட்டான்னா அந்த மல்லிகைப்பூ வாசமும் அந்த அப்படி பஞ்சு அந்த இதுவும் அவளை அசத்திட்டு தூங்கிட்டா. அரசர் வந்து பார்த்தா யார் படுத்து கிடக்கா? வேலைக்காரி. எப்படி இருக்கும் கோவம்? நம்ம உள்ள விட மாட்டோமே. சவுக்கை எடுத்து புளிச்சுன்னு ஒரு அடி, திருவிடுன்னு முழிச்சிட்டா. பார்த்தா அரசர் கையில சவுக்க. அவ சிரிச்சாலாம், அடியை வாங்கிட்டு சிரிச்சாலாம். முட்டாள், ஏன் சிரிக்கிற அடியை வாங்கிட்டு? இல்லை, நான் அதுக்கெல்லாம் சிரிக்கல, ஒரே ஒரு நாள் இந்த மல்லிகை மெத்தையில படுத்து எனக்கே இந்த அடி உள்ளதுன்னா காலமெல்லாம் படுக்கிற உங்களுக்கு எப்படி அடி உள்ள போதோ தெரியல. 3 விஷயங்கள் தான் அவருடைய வாழ்க்கையில் நடந்தது. அல்லாட்ட போய் அழுதாங்க, அரச வாழ்க்கையை அப்படியே தூக்கி தூர வீசிட்டாங்க, ஒரு முரட்டு போர் எடுத்தார்கள், அவர்கள் வழிபோக்கன மாதிரி வாழ ஆரம்பிச்சாங்க. நேராக அல்லாஹ் தான் தஞ்சம், ஒடிவெடுத்தார்கள், உறுதியாக இருந்தார்கள். நேராக மஸ்ஜிதை நோக்கி வந்தாங்க, பள்ளிவாசலில் உட்காந்துட்டாங்க. இப்போ அங்கே பார்த்தனா ஏற்கனவே அல்லாஹ்வுடைய ஒரு நேசர் அங்கே இருக்கார். அவர் பக்கத்தில் போய் இவர் உட்காந்துட்டார். பார்த்தனா இவருக்கு கொஞ்சம் இது, என்னடா நமக்கு போட்டியே ஒரு ஆள் வந்த மாதிரி வந்து உட்கார்ந்துருக்காரு அப்படின்னு சொல்லி. இப்ராஹிம் அத்ஹம் ஆடையை களைஞ்சிட்டார் இல்லையா, அதனால யாருக்கும் அடையாளம் தெரியல. நமக்கு பக்கத்தில் ஒருத்தர் வந்து உட்கார்ந்துருக்கிறாரு, என்ன தெரியலையே அப்படின்னு. அந்த பழைய இறைநேசருடைய வழக்கம் என்ன அப்படின்னு சொன்னா, லுகர் தொழுவ முடிஞ்ச உடனே ரப்பேன்னு கையேந்துவாங்க, வானத்திலேருந்து ரொட்டியும் பருப்பும் இறங்கும், அதை சாப்பிட்ருவாங்க. சரி, லுகர் தொழுவ முடிச்சுட்டு வந்து உட்கார்றாரு, இவரும் வந்து கிட்ட உட்கார்றாரு. அவர் பார்த்தாரு, என்ன நமக்கு பங்குக்கு வந்துடுவார் போல தெரியுது, சரி பரவாயில்ல, நமக்கு பசிக்கு நம்ம கையேந்துவோம்னு சொல்லிட்டு பழைய இறைநேசர் அல்லான்னு கையேந்துறாரு, ரொட்டியும் பருப்பும் வந்துச்சு. இப்ராஹிம் அத்ஹம் அவங்க இப்போ எனக்கு கொஞ்சம் தான் கேட்கல, உங்களை படைச்சதும் அல்லாஹ், உங்களை அல்லாஹ்வுடைய நேசன் ஆக்கியிருக்கான், அல்ல என்னையும் அல்லாஹ்வுடைய நேசன் ஆக்கியிருக்கான், இவர்கிட்ட நம்ம கேட்கணும்னு சொல்லி அவர் கையேந்தினார் ரப்பே அப்படின்னு சொல்லி. யாரு? உலகத்துக்கே ஆட்சி செய்து கொடுத்து கொண்டே இருந்த கை முதலாக வானத்தை நோக்கி ரப்பேன்னு கேக்குது. அல்லாஹ் எவ்வளவு ரோசக்காரன்! வெறுங்கை ஆக்குவானா அல்லாஹ்? ஒரு தடவை கேட்டுட்டு இன்னொரு தடவை மனுஷன்ட்ட கேட்டா அப்படி கூட சுத்தி போவான், நம்மகிட்ட ஏதாவது கேட்பான்னு சொல்லி. இல்லாட்டா முன்னாடி அவன் போய்கிட்டு இருந்தா அவன் திரும்பினதுக்கு அப்புறம் நம்ம வண்டியை கொண்டு போகணும்லாம் நம்ம யோசனை சொல்லுவோம். ஆனா அல்லாஹ் அப்படி கிடையாது. கேளு 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 கேளு, நிறைய இருக்கு அல்லாஹ்வுடைய கஜானால. முழு உலகத்துடைய தேவையை நிறைவேற்றினாலும் கடல்ல ஊசியை முக்கி எடுத்தா அதுல எப்படி ஒரு சொட்டு காலியாகுமோ அந்த சொட்டு கடல்ல காலியாகலாம், ஆனா அல்லாஹ்வுடைய கஜானால காலியாகாது. அது இருந்துகிட்டே தான் இருக்கும். அது பெரிய கனி. அவன் பணக்காரன், நம்ம ஃபுக்கரா, நம்ம ஃபக்கீர். அல்லான்னு கையேந்த உடனே அல்லாஹ் ரோசக்காரன், எவ்வளவு பெரிய வாழ்க்கையை விட்டுட்டு வந்து என்கிட்ட கையேந்துறாப்புல அப்படின்னு சொல்லி அவருக்கு ரொட்டியும் கறியும் இறங்கிச்சு. இவருக்கு கொஞ்சம் கோவம் வந்துட்டு. யாருக்கு? நேத்து தான் வந்து உட்காந்து கையேந்துறாப்புல, என்ன வருது?
இங்கதான் நம்ம பொறாமப்படக்கூடாது. இங்கதான் என்ன செய்யக்கூடாது? நம்மை விட கீழ்த்தரத்தில் உள்ளவர்கள் நம்மை விட முதிர்ச்சியான பேச்சை பேசும்போது பார்த்து ரசிக்கணும். நம்ம புள்ளதான், ஆனா நம்மளை விட நுட்பமான கருத்துக்களை சொல்றான். அல்லாஹ் அந்த நன்மையை நமக்கு தருவான். அல்ஹம்துலில்லாஹ், என்னை விட பெரிய இடத்துல இவங்க வருவாங்க. இதுதான் அவுலியாக்களுடையது. பீர் முகமது அப்பாவை உங்க ஷேக் சொன்னாங்களா என்ன? பீர் முகமது அப்பாவை உங்க ஷேக் என்ன சொன்னாங்க? உன்னை பற்றி தான் பேசுவாங்கன்னு சொன்னாங்க. அது மாதிரி பேசுறாங்களா இல்லையா? அப்ப அவர் கோவப்பட்ட உடனே அல்லாஹ் சொன்னானா, கவா நீ பரம்பரையா ஏழை, ஆனா என்னுடைய நேசம்தான். அவருக்கு ஏன் ரொட்டியும் கறியும் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொன்னா, இதை விட பிரம்மாண்டமான உணவுக்கு சொந்தக்காரர் அவர். இன்னைக்கு அத்தனையும் விட்டுட்டு என்னை தேடி வந்துட்டார் அப்படின்னு. அதனால நான் இதை கொடுக்குறேன். அன்றைய காலத்திலிருந்து அவர் மிகப்பெரிய ஒரு ஞானவானாக திகழ்ந்தார். நிறைய சம்பவம் இருக்கு. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் விளங்கக்கூடிய தௌஃபீக் தருவானாக இன்ஷா அல்லாஹ். அந்த பெரியவர்களை பின்பற்றி, அந்த நாதாக்களை அவுலியாக்களை பின்பற்றி வாழக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் உங்களுக்கும் எனக்கும் தந்தல்வானாக என்று கூறி என்னுடைய வார்த்தையை நிறைவு செய்கிறேன். வாஹித் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல் ஃபாத்திஹா.